ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1690வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்தின் 9ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் பத்து, பெரிய திருமொழியின் 8ஆம் பத்து திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையும் திருக்கண்ணபுரத்தையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசுரங்களாம். அதிலே 9ஆம் திருமொழி 5வது பாசுரம். எம்பெருமான் தன் மனதிலே வந்து நிலையாக விற்றிருப்பதால் அவனை என்றும் மறவாமையை பெற்ற தன் மனநிலையை இந்த பாடலில் வெளியிடுகிறார். அந்த மகிழ்ச்சியை வெளியிடுகிறார். உன்னை மறவாமை பெற்றேன், இதற்கு மேல் வேறு பேர் உண்டா என்று கேட்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். வந்தாய் என் மனத்து வந்தே, நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய், இதுவே அமையாதோ. வந்தாய் என் மனத்தே, வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய், இதுவே அமையாதோ. கொந்து ஆர் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்தமைந்தா, கொந்து ஆர் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்தமைந்தா, உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே என்கிறார் ஆழ்வார். உன்னை எப்பொழுதும் மறக்காமல் இருக்கும் அந்த பேறு பெற்றேன், இதைவிட எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை, வந்து நீ புகுந்த பின்னை, நீதான் வந்து புகுந்தாய், நான் உன்னை அழைக்கவில்லை. வந்தாய் என் மனத்தே, என் மனத்து வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய், நீ திரும்ப போகவில்லை, என்னிடமே இருக்கிறாய், போயறியாய், இதுவே அமையாதோ. கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்தமைந்தா. இங்கே குடந்தையை பற்றி பேசுகிறார். திருக்குடந்தை கும்பகோணம். அங்கு கொந்து ஆர் பைம்பொழில், கொத்து கொத்தாக பூக்கள் நிறைந்த பைம்பொழில் சோலைகள் சூழ்ந்த குடந்தையிலே எழுந்தருளி இருக்கிறாய் அல்லவா, பள்ளி கொண்டிருக்கிறாய் அல்லவா. கிடந்து உகந்த மைந்தா, அவன்தான் இங்கேயும், நீயேதான் அந்த குடந்தை கிடந்து உகக்கின்ற நீயேதான் இங்கும் வந்து எழுந்தருளி இருக்கிறார் திருக்கண்ணபுரத்திலே. அப்படிப்பட்ட உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே என்று சொல்லக்கூடிய பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய், இதுவே அமையாதோ. கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா, உன்னை என்றும் மறவேனே, மறவாமை பெற்றேனே என்று சொல்லுகிறார். அற்புதமான ஒரு 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 பாசுரம். இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருள், எம்பெருமானே என் நெஞ்சினுள்ளே நீ வந்து புகுந்தாய், அப்படி வந்து சேர்ந்த பிறகு திரும்பி போவதை அடியோடு மறந்து விட்டாய். இந்த பேருதானே போதாதோ. பூங்கொத்துக்கள் நிரம்பிய சோலைகளால் சூழப்பட்ட திருக்குடந்தையிலே சாய்ந்தருளி திருவுள்ளம் முகந்த அழகனே, உன்னை என்றைக்கும் மறவாமல் இருக்க பெற்றேன். தாம் பெற்ற பேற்றை வாயாரச் சொல்லி மகிழ்கிறார் திருமங்கை ஆழ்வார். என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய் என்று ஒரே வாக்கியமாக சொல்லிவிடலாம். முதலிலே வந்தாய் என்று தனியாக ஒரு முறை சொல்ல வேண்டாம் என்றாலும், தன்னுடைய ஆனந்தம் நன்கு விளங்குமாறு, தன் மகிழ்ச்சி விளங்குமாறு சொல்கிறார். எந்தாய் என் மனத்திலே வந்தாய், நீ வந்து புகுந்த பின்னை போயறியாய் என்று தனித்தனி வாக்கியமாக நீட்டி நீட்டி அருள் செய்கிறார் என்பது நயம். வந்தாய் என் மனத்திலே, எந்தாய் என் மனத்திலே வந்தாய், நீ வந்து புகுந்த பின்னை போயறியாய் என்று தன் மகிழ்ச்சி பொங்க சொல்லுவது ஒரு நயமான ஒரு அமைப்பு. வந்தாய், எங்கிருந்து வந்தாய்? பரமபதம், திருப்பார்கடல் முதலான பெருமைக்குரிய தலங்களை எல்லாம் விட்டுவிட்டு இவ்விடம் வந்தாய். வந்து என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை, வந்த இடத்திலும் சிறந்த யோகிகள் முனிவர்களுடைய இடத்தை தேடி ஓடாமல்
நாயினேனுடைய மனத்தை தேடி பிடித்து வந்து புகுந்தாய். அப்படி வந்து புகுந்த பின்பும் போயறியாய். இனிய இடங்களில் நான் சுகமாக வாழ்வதை விட்டு, பார்க்கடலிலே பள்ளி கொண்டு சுகமாக திருஅனந்தாழ்வான் மேல் பள்ளி கொள்வதை விட்டு, பரமபதத்திலே அனைத்து நித்திய சூரிகளுடனும் சேர்ந்து இருப்பதை விட்டு, இவருடைய அழுக்கு நெஞ்சிலே சிறைப்பட்டு கிடப்பானேன் என்று வெறுத்து நெஞ்சை விட்டு நீங்கி போக நினைக்காமல், இதைவிட சிறந்த இடம் வேறொன்று நமக்கு இல்லை என்று சொல்லும்படியாக கொண்டு என் நெஞ்சிலேயே நிலையாக இருக்கின்றாய். இதுவே அமையாதோ? அப்படி நிலையாக இருக்கிறாயே, அதுவே எனக்கு எப்பொழுதும் அமையாதா? ஒருவனுக்கு இதற்கு மேலும் ஒரு பேருண்டா என்றவர் சௌரி பெருமாளை அனுபவித்து வரும் ஆழ்வார் திருக்குடந்தை ஆறாவமுதனை போற்றுகிறார். அந்த ஆறாவமுதனே இங்கே திருக்கண்ணபுரத்திலும் வந்து எழுந்தருளி இருக்கிறார் என்பது கருத்து. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். ஒரு சங்கதியுடன், ஒரு முன்னுரையுடன் ஆரம்பிக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. நாம் என்ன உதவி செய்தோம், அதற்காக இப்படி கிடந்து வருந்துவது ஏன் என்று கேட்க, வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய், இதுவே அமையாதோ? இதைவிட அதிகமாக நீ செய்யக்கூடிய உதவி உண்டா? நான் இருந்த இடம் தேடி நீயே வந்தாய். வந்து சேர்ந்த உன்னை ஏற்றுக்கொள்ள உருப்படாத என் நெஞ்சிலே நீயே வந்து புகுந்த பின்பு, என் தலைவனே, நித்திய சூரிகள் பக்கம் போவதற்கு கூட நீ நினைக்கவில்லை. இனி இதற்கு மேற்பட ஒருவனுக்கு கிட்டக்கூடிய பேரு வேறு எதுவும் இருக்கிறதா? வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய், இதுவே அமையாதோ? கொந்து ஆர் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்துகந்த மைந்தா, கொத்துக்கள் மிக்க மிக்க அழகிய பொழிலாலே சூழப்பட்ட திருக்குடந்தையிலே கண் வளர்ந்தருளி நாம் அடியவர்களுக்கு உதவ முடிந்ததே என்று அதனாலே ஆனந்தப்பட்டு அடியார்களுக்கு விட முடியாதபடியான புதிய இளமையை உடையவனாய் இருந்தவனே, உன்னை மறவாமை பெற்றேனே. இப்படி உதவி செய்த உன்னை மறவாதிருக்க பெற்றேன். நீயோ மிகவும் அதிகமாக உதவியுள்ளாய். நான் அந்த உதவியை மறவாமல் மனதில் கொண்டேன். இனி இதனுக்கு மேற்பட்ட பேரும் இருக்கிறதோ என்று சொல்லுகிறார் ஆழ்வார். உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய், இதுவே அமையாதோ? கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா, உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா, நீ வந்தாய் என் மனத்தே, என் மனத்திற்குள்ளே வந்தாய். வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய், இதுவே அமையாதோ? என்றும் உன்னை மறவாமை பெற்றேனே என்று அற்புதமாக கூறுகிறார். அந்த குடந்தை கிடந்து உகந்த மைந்தன்தான், ஆறாவமுதன்தான் இங்கே திருக்கண்ணபுரத்திலும் வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்ற பொருள் படும்படியாக சொல்லுகிறார் ஆழ்வார். வந்தாய் கொந்தார் பைம்பொழில் சூழ் குடந்தை கிடந்துகந்த மைந்தா, திருக்கண்ணபுரத் எம்பெருமானே, வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய், இதுவே அமையாதோ? உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே என்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமான் திருவடிகளே சரணம். அங்கமல தடவையல் சூழ் ஆலிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமலர் குழலியர்வேள் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி
பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.